ஹாய் ஆல், இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன்னா ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டி வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். ஏடிஹெச்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இதில் 3 சிம்டம்ஸ் இருக்கு: இன்அட்டென்டிவ், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி. இன்அட்டென்டிவ் சைல்டு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு பிளேலையோ இல்லை டாஸ்க்லையோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அவங்களோட மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ட்டு. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன ரூல்ஸ் சொல்கிறோன்றதே அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. கிளாஸில் வந்து அவங்க டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணும்போது அவங்களோட அட்டென்ஷன் வந்து இதில் இருக்கவே இருக்காது. வேற எங்கேயாச்சும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இதை வந்து மோஸ்ட்டாக வந்து டீச்சர்ஸ் வந்து பேரண்ட் கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் குழந்தை வந்து கவனிக்கவே மாட்டேன்றாங்க, கிளாஸில் வேற எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் சொல்கிறத கவனிக்கவே மாட்டேன்றாங்கன்றதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால். தென் டெய்லியுமே வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. லைக் பென்சிலோ இல்லை பாக்ஸோ எரேசரோ டெய்லி ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க கிளாஸில். டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது எதுவுமே அவங்க வேணும்னே பண்ணலை, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தான் அவங்க இதை பண்ணுறாங்க. அவங்க ஆர்கனைஸ்டாக ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்களால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கோ இல்லை ஒரு டாஸ்க் பிளேயில் வந்து அவங்களோட கவனம் செலுத்துறதுல அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து ஸ்கூலில் தான் வந்து இது நடக்கும். தென் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து என்னன்னா, குழந்தை வந்து ரொம்ப துருன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து உட்காரவே முடியாது அவங்களால. ஒரு கோவில் கூட்டு போகும்போதோ இல்லை ஹோட்டல் போகும்போதோ அவங்களால வந்து ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்கார முடியாது. டேபிள் மேலே ஏறுவாங்க, இறங்குவாங்க. இதை வந்து நம்ம எப்போ நோட் பண்ணலான்னா, நம்ம எங்கேயாச்சும் ஃபேமிலியாக வெளியில் போகும்போது நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். நான் வரல, நீங்கள் போங்கன்னு சொல்வீங்க. என்ன ரீசனாக இருக்கும்னா, உங்கள் குழந்தை வந்து ரொம்ப துருன்னு இருக்காங்க, அதனால நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. இம்பல்சிவிட்டினா என்னன்னா, அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் டாலரன்ஸே வந்து இருக்காது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்போ வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி பால் பாஸ் பண்ணும்போது அவங்க டேர்ன் வர வரைக்கும் அவங்களால வந்து வெயிட் பண்ணவே முடியாது. உடனே வந்து அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும், இல்லை எந்திரிச்சு வெளியில் ஓடி போயிடுவாங்க, வேற கிளாஸ்க்கு போயிடுவாங்க. டெம்பர் டேண்ட்ரம்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். தென் வந்து வெயிட்டிங் டாலரன்ஸு சொல்லியிருக்கேன். முக்கியமானது லைனில் நிற்கவே மாட்டாங்க. ஒரு ப்ரேயர் டைம்லேயோ சரி, இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம க்யூலெலாம் நிற்கும் போது அவங்களால வந்து நிற்க முடியாது. இது எதுவுமே அவங்க வேணும்னே பண்ணலை. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் நாங்கள் அசஸ்மெண்ட்டில் வரும்போது, இல்லை மேம் அவன் வேணும்னே பண்ணுறான், இவனுக்கு இதெல்லாம் தெரியும் இருந்தாலுமே பண்ணுறான், நான் உடனே அங்கே கோவத்தில் அடிச்சிட்டோம் திட்டிட்டோம், இருந்தாலும் மறுநாள் அப்படி பண்ணுறான்றதான் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கணும். சைல்டு வந்து இவங்க வேணும்னே பண்ணலை, இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதுனால தான் இவங்க எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, ஹைப்பராக இருக்காங்க, வெயிட்டிங் டாலரன்ஸ் இல்லை. இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ், ஏடிஹெச்டியோட சிம்டம்ஸ். ஓகே, இது எதனால வருதுன்ட்டு உங்களுக்கு ஒரு தோணும். இது வந்து அன்னோன் காஸ் தான். இதனால தான் வருதுன்றது இது வரைக்கும் எந்த ரிசர்ச்லையுமே வந்து ப்ரூவ் ஆகவே இல்லை. மேபி வந்து இதனால இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னன்றது பாருங்க. ஜெனட்டிக்னால இருக்கலாம், இல்லைனா பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் ஏதாச்சும் அப்நார்மலிட்டிஸில் இருக்கலாம். லோ பர்த் வெயிட் நார்மல் வந்து 2 to 2.5 kg வரைக்கும் நார்மல். அதை விட கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால கூட ஏடிஹெச்டி இருக்கலாம். குழந்தை உடனே அழாமல் இருந்திருக்கலாம். ப்ரீ மெச்சூர் பேபி, ஃபுல் டேர்மாக குழந்தை பிறக்கிறது உங்களுக்கு முன்னாடியே பிறந்திருந்திருக்கலாம். இல்லை மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் கன்சீவாக இருக்கும்போது. இல்லைனா பிரெயின் இன்ஜுரி, குழந்தை வந்து எங்கேயாச்சும் விழுந்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஏடிஹெச்டி இருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர இதனால தான் இது இருக்குன்றது எதுலேயும் ப்ரூஃப் ஆகவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் உங்கள் சைல்டுக்கு இருக்குது, ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட் வருது, வீட்லேயும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸை போய் பார்க்கணும். தென் சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு மெடிசின்ஸ் வேணும்னா மெடிசின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். தென் தெரப்பி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன தெரப்பினா, பிஹேவியரல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி. உங்களுக்கு குழந்தைக்கு ஸ்பீச் அடிக்குவேட்டாக இல்லைன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டுமே வந்து உங்களை மீட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், பேரண்ட்ஸ் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இல்லை இது போக போக சரியாயிடும், ஸ்கூல் போனால் சரியாயிடும்ன்றத உங்களை தாட்டில் வந்து இருக்கவே வேண்டாம். உடனே பார்க்குறது நல்லது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.